இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள் நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறு வழங்கும் மின்னல் செய்திகளாக பார்க்கலாம். சீக்கியர்களின் மதகுருவான குருநானக் ஜெயந்தியை ஒட்டி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் பின்னணியில் வான வேடிக்கை நடத்தப்பட்டது. பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பொற்கோவிலின் பிம்பம் நீரில் அழகுடன் காட்சியளித்தது. தகதகவென மிளிர்ந்த பொற்கோவில் பின்னணியில் நடத்தப்பட்ட வான வேடிக்கை வானில் வர்ணஜாலம் காட்டியது. காதலின் நினைவு சின்னமாக போற்றப்படும் தாஜ்மஹால் பின்னணியில் தெரிந்த முழு நிலவு சுற்றுலா பயணிகளின் விழிகளுக்கு விருந்தாக அமைந்தது. ஆக்ராவில் யமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள தாஜ்மஹாலை காண உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். அதிலும் தாஜ்மஹால் பின்னணியில் முழு நிலவு தெரிந்தால் எப்படி இருக்கும்? வழக்கத்தை விட மிக பெரியதாக காட்சியளித்த முழு நிலவை மஹால் பின்னணியில் ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் புலவிச்சாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. திரும்பும் திசையெங்கும் பசுமையாக காணப்படும் மலைக்காடுகளுக்கு நடுவில் அமைந்துள்ள புலவிச்சாறு அருவியை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புனித நகராக போற்றப்படும் காசியில் கங்கா மகோத்சவம் கோலாகலத்துடன் நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேவ் தீபாவளி கங்கை நதிக்கரையில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. கங்கை நதிக்கரை முழுவதும் மின்விளக்குகள் ஒளிர்ந்தன. விழிகளுக்கு விருந்தை படைத்த லேசர் ஒளி நிகழ்ச்சியை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பார்வையிட்டார். இந்தியாவின் பல்வேறு இடங்களிலும் பீவர் மூன் என்று அழைக்கப்படும் சூப்பர் மூனின் அழகை மக்கள் கண்டு ரசித்தனர். பூமிக்கு மிக அருகில் நிலவு வந்ததால் வழக்கமான பௌர்ணமி நிலவை இது 14% பிரகாசமாகவும் 30% பெரியதாகவும் காணப்பட்டது. தலைநகர் டெல்லி, ராஜஸ்தான், கோவா, சண்டிகர் என நாட்டின் பல்வேறு இடங்களிலும் முழு நிலவு அழகுடன் காட்சியளித்தது. இதனை வடமாநிலங்களில் கார்த்திக் பூர்ணிமாவாக மக்கள் வழிபட்டனர். கொடைக்கானல் ஏரி சாலை அருகே வணிக வளாகங்கள் வாகன நிறுத்துமிடம் உள்ள புரூடன் பகுதியில் கஞ்சுடன் நடந்து சென்ற காட்டெருமையை கண்டு சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓடினர். வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் நுழையும் விலங்குகளை கண்காணித்து அடர் வனப்பகுதிகள் வனத்துறையினர் விரட்ட வேண்டும் என்று உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வலியுறுத்துகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி தங்க கருட வாகனத்தில் மலையப்பசாமி எழுந்தருளினார். 4 மாட வீதிகளில் வலம் வந்தபோது கோவிந்த முழக்கமிட்டு பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சியில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் உலக நன்மை வேண்டி 1,50,008 ருத்ராட்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட 13 அடி உயர சிவலிங்கத்தை பக்தர்கள் மெய்சிலிர்ப்புடன் தரிசனம் செய்தனர். 8 அடி உயரத்தில் பார்வதி தேவியும் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிவலிங்கத்தை வழிபட்ட பக்தர்கள் தீர்த்தம் ஊற்றி வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.